விரலிசை நாத ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு இந்த மிருதங்கத்தை எப்படி காலில் வைக்கிறது என்று சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இந்த மிருதங்கத்தை இப்படி தான் ஒரு கவர் போட்டு வச்சுருப்போம். ஏன்னு கேட்டால் அப்போ தான் இது குளிர் பிடிக்காமல் இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நாங்கள் அந்த கவர் எடுத்துட்டு இந்த சாத பகுதி சபையோருக்கு தெரிகிற மாதிரி நாங்கள் அமர வேணும். சபையோருக்கு பகுதி தெரிகிற மாதிரி அமரணும். அதே நேரத்தில் வலக்கை பலமான ஒரு ஆள் இந்த மிருதங்கத்தை வலப்பக்கமாகவும், இடக்கை பலமான ஒரு ஆள் மிருதங்கத்தை இடப்பக்கமாகவும் வைப்போம். அப்போ நாங்கள் இப்போ பார்க்க போகிறது, அந்த வலக்கை பலமான ஒரு ஆள் இந்த மிருதங்கத்தை எப்படி தன்னை காலில் வைப்பாருன்னு பாருங்கள். நாங்கள் அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது, அவற்றை கால் அதாவது வலக்காலை சற்று முன்னதாக நீட்டணும். பாருங்கள், இப்படி வலக்காலை சற்று முன்னதாக நீட்டிட்டு அந்த காலில் இப்போ இவர் இந்த மிருதங்கத்தை வைக்க போகிறார். இப்போ நாங்கள் இந்த மிருதங்கத்தை வைக்க முதல் ஒரு விஷயம் கவனிக்கணும். என்னென்னு கேட்டால், இந்த காலின் அந்த மொழி பகுதி இருக்குதானே, அந்த மொழி பகுதிக்கு சற்று மேலாக இந்த மிருதங்கத்தை நாங்கள் கிடத்தி வைக்கணும். இப்படி இவ்வாறாக இந்த காலில் கிடத்தி வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இடக்காலை அந்த மிருதங்கத்தை பற்றி பிடிக்கிற மாதிரி நாங்கள் அதை வச்சுருக்கணும். இதுதான் ஒரு வலக்கை பலமான ஒரு ஆள் மிருதங்கத்தை வைக்கிற நிலை. பாருங்க, அவருக்கு வசதியாக வாசிக்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்குது. இப்போ இடப்பக்கம் தொப்பி பகுதியும் வலப்பக்கம் இந்த சாத பகுதியும் இருக்குது. இப்போ நாங்கள் வலக்கை வளமான ஒரு ஆள் எப்படி மிருதங்கம் காலில் வைக்கிறதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் இனி இடக்கை வளமான ஒரு ஆள் எப்படி மிருதங்கத்தை காலில் வச்சு வாசிக்கிறதுன்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ வலக்கை வளமான ஆள் வலக்கால முன்னுக்கு நீட்டிடுங்க. இப்போ பாருங்க, இடக்கை வளம் தான் இவருக்கு. அப்போ இவர் இடக்கால முன்னுக்கு நீட்டியிருக்கிறார். பாருங்க, இப்போ அதே போல் அந்த மொழி பகுதியை கவனித்து அதே இடத்தை நாங்கள் இந்த மிருதங்கத்தை சாய்ச்சி வைக்க போகிறோம். வச்சுட்டு நாங்கள் மற்றது என்ன செய்யணும்னா, வலக்காலத்தை நாங்கள் மிருதங்கத்தை பற்றி பிடிக்கிறதுக்காக பயன்படுத்த போகிறோம். இது இடக்கை வளமான ஒரு நபர் மிருதங்கத்தை வச்சிருக்கிற நிலை. அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னமெண்டா, நீங்கள் ஒரு ஸ்டேஜில் ஒரு ப்ரோக்ராம் செய்யக்க எப்பயுமே வலக்கை வளமான ஆள் ஸ்டேஜுக்கு வலப்புறமாக அமர வேண்டும். அதாவது உங்களோட சாத பகுதி ஆடியன்ஸுக்கு தெரிகிற மாதிரி இந்த மாதிரி இவர் திரும்பி இருப்பார். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் ஆடியன்ஸுக்கு சாதம் தெரிகிற மாதிரி இப்படி திரும்பி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வாசிக்கிற உங்களோட கை விரல்கள் எல்லாம் தெளிவாக உங்களோட ஆடியன்ஸுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இடக்கை வளமான ஒரு ஆளுன்னு சொன்னால் ஸ்டேஜின் ஸ்டேஜுக்கு இடதுபுறமாக இந்த மாதிரி அமர வேண்டும். பிறகு இப்படி அமர வேணும். அப்போ ஸ்டேஜுக்கு இடப்புறமாகத்தான் இடது கை வளம் உள்ளவர் இருப்பார். அப்போ தான் அவர் ஆடியன்ஸுக்கு இவருடைய விரல்களின் திறமை தெரியவர். சரி சரி பிள்ளைகளே, அடுத்த வீடியோவில் நாங்கள் எப்படி மிருதங்கத்தை வாசிக்க பழகிறது என்றதை பற்றி நாங்கள் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏனையவர்களும் பிரயோசனப்பட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக வேறு எதுவும் தேவைப்பாடுகள் உங்களுக்கு இருந்தால் அது சம்மந்தமாக கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. நன்றி.